Hi everyone, welcome to Indian Takeout Recipes. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பீஸ் மசாலா எப்படி பண்ணு பார்க்கலாம். அதுக்கு ஆயில் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் முந்திரி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 11 முந்திரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா இது ஆறுனக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறுனக்கப்புறம் நம்ம மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா இதை அரைச்சிக்கலாம். கிரேவிக்கு இந்த முந்திரி வெங்காயம் பேஸ்ட் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இது கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி அரைச்சிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம பியூரி மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இதையும் நீங்கள் தனியாக வச்சுடுங்க. இப்போ ஒரு பேனில் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைனா நீங்கள் நெய் இல்லைனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பட்டை 2 துண்டு போட்டுக்கோங்க. அப்போ ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினக்கப்புறம் நாம் உப்பு சேர்த்து நல்லா வதங்க விடுவோம். இது நல்லா வதங்கினக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கினக்கப்புறம் நாம் அந்த தக்காளி அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அது சேர்த்தாச்சு. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனக்கப்புறம் நாம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன். இப்போது நல்லா 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 5 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பீஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரோசன் பீஸ் இல்லைனா நார்மல் பீஸ் நீங்கள் குக்கரில் விசில் விட்டு வச்சு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா பீஸெல்லாம் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரோசன் பீஸுங்கிறனால சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போது நாம் அந்த கேஷ்யூ அண்ட் ஆனியன் பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி அந்த வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருந்ததை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் கிரேவிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா குக் பண்ண விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா குக் ஆகட்டும். ஒரு 10லேருந்து 6 நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் சால்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு வேணுன்னா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே குக் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வேணும்னா நீங்கள் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பீஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் பீஸு குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.